ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த என்ன பார்க்க போனால் நம்மளோட இப்போ பிடிசி அனலைஸ் தான். அது மாதிரி ஒரு சின்னது நம்ம ப்ராஃபிட் அனலைஸ் பார்த்துருவோம் ஒரு சின்ன டெலிகிராமில். இதுதாங்க நம்ம ஒரு வீடியோ போட்டோம் மிஸ்டேக்ஸ் இந்த வருஷத்துக்கு பண்ணது. அண்ட் தென் ஆல்கோ யூஎஸ்டி நம்ம எடுத்த ப்ராஃபிட். அண்ட் தென் ஓஆர்டியில் 420% ஆல்மோஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தா ஹெச்என்டியில் 93.53%. ஓகேவா? ஓகே, நம்ம இதுக்கு மேலே நம்ம டெய்லி அனலைஸ் பார்ப்போம். பிடிசி இப்போதைக்கு கரன்சி நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் கிட்ட ட்ரேட் ஆகினுக்கலாம். ட்ரெண்ட் லைன் கிட்ட சப்போர்ட் தான். ஓகேவா? மொதல் விஷயம், நம்ம 4 மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கினா ஒரு புல் பேக் ஆகிடுச்சு, இப்படி வந்துச்சு. இப்போ ஒரு டபுள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டான். இப்போ ஒரு சின்னது நல்லா பார்த்துக்கோங்க. வென் எவர் எப்போ இதுக்கு கீழே வரானோ அப்போ வேணால் நம்ம இந்த பேட்டர்ன் வேல்ட் அல்ல, ஸோ செல்லிங் பார்க்கலாம். அது வரைக்கும் இப்போதைக்கும் பையிங்கில் தான் இருக்கலாம். ஸோ நாம் நம்மளோட இப்போதைக்கு என்ட்ரி ப்ரைஸு 43,545 இருந்தாலும் 42,545 இருந்தாலும் ஆல்மோஸ்ட் நம்ம 300 to எத்தனை பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். கொஞ்சம் பேச ஆல்மோஸ்ட் 1% கிட்ட 391 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியதான். நம்ம டார்கெட் குறைஞ்சது 43,500 பாயிண்ட் 1:1 தான் கிடைக்கும் மோஸ்ட்லி. இன்கேஸ் இந்த டபுள்யூ பேட்டர்ன் எடுத்துகிட்டு கொஞ்சம் டைம் இங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே போகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நாம் அதனால் நம்ம கரெக்டான பொசிஷன் நம்ம இது சொல்ல முடியாது. இப்போதைக்கு கரன்சி நேரம் பார்த்திங்கன்னா பையிங்கில் இருக்கிறான். ஸோ அதனால் நம்ம பை பண்ணலாம், ப்ராப்ளமேட்டிக் இல்லை. பட் இப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம்ல. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 42,169 170 தான். இந்த இதுக்கு கீழே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, இல்லை 4 ஹவர்ஸோ 1 ஹவரில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலும், இல்லை 4 ஹவர்ஸில் க்ளோசிங் பண்ணாலும் சரி, நாம் பையிங் பார்க்கக்கூடாது, செல்லிங் பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வருவான் ஒரு சின்ன ஒரு 1 ஹவர் 4 ஹவர்ஸ் கிட்ட இங்கே ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஷார்ப் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதுதான் பிடிசி அனலைசஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நிமிஷம் நம்ம எப்பயும் போல் எத்திரியத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ ஆனால் நம்ம எத்திரியத்தை அனலைஸ் பண்ணலாம். எத்திரியத்தை அனலைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே ஒரு டே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ட்ரேட் ஆகினுக்குதா. ஓகே, இப்போ ட்ரேட் ஆகினதுனால இப்போ இந்த லெவல் ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும் 2325-30 தான். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணணும்னா இப்போ இங்கே ஒரு டபுள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. எப்போ இதுக்கு மேலே ட்ரேட் கொடுக்குறோம், கேண்டில் க்ரியேட் ஆகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக பையிங் போகலாம். இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்திங்கன்னா பையிங்கில் தான் இருக்கிறான். சந்தேகம் மேலே பையிங்கில் தான் இருக்கிறான். பட் என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இது இப்போ பையிங்கில் தான் இருக்கிறான். நம்ம எப்போ அக்ரெசிவாக பையிங்னு பார்த்தா இதுக்கு மேலே போனால் தான் 2325க்கு மேலே நம்ம அக்ரெசிவான பையிங் போகலாம். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1000 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அப்போ ஒரு 5,000 6,000 அந்த மாதிரி நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து நம்ம டார்கெட் பார்த்தா ஃபர்ஸ்ட் டார்கெட் எப்பயும் போல் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு என்னென்ன கிரிப்டோ இருக்குது. சிஎஃப்எக்ஸ் இது இப்போ கிடையாது. நான் இதெல்லாம் ஏன் வச்சுக்கிறேன்னா ஹெச்பிஆர் பார்த்திங்கன்னா செல்லிங்கில் தான் இருக்கிறேன் இன்னும். ஏன் நான் இதை வச்சுக்கிறேன்னா காரணம் சிம்பிளான காரணம் தாங்க. சரி, இதெல்லாம் லாங் டேர்ம் இருக்குது. ஸோ அதை பின்னாடி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு மல்டிப்பலான ஒரு சப்போர்ட் ஆகிடுச்சு. வென்எவர் திரும்பி இது கீழே ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா நம்ம ஷார்ப் செல்லிங் இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு செல்லிங்கில் தான் இருக்கிறான். இப்போ இங்கே டபுள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிக்குது. ஓகேவா? இப்போ அடுத்த 4 ஹவர்ஸில் ஆல்மோஸ்ட் இது முந்தின பார் இருங்க கொஞ்சம் இன்னும் டீப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கு மேலே இதுக்கு கீழே இப்போ நம்ம போடல இந்த லைனுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துட்டோன்னா இவன் அக்ரெசிவான செல்லிங்க்கு நம்ம பேட்டர்ன் பார்க்கலாம். அது வரைக்கும் இப்போதைக்கு கரன்சி நேரம் பார்த்தா ஒரு பையிங்கில் இருக்கிறான். 4 ஹவர்ஸில் 1 ஹவர்ஸில் அந்தளவுக்கு தெரியல. 1 ஹவர்ஸில் செல்லிங்கில் இருக்கிறான். ஸோ நம்ம வேணால் செல்லிங்லேயே பார்ப்போம், நம்ம பையிங்க்கு போகவே கூடாது. ஹெச்பிஆர் மறந்துடாதீங்க. சீக் யூஎஸ்டி பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு லாங் டேர்ம் தான், பையிங்கில் தான் இருக்கிறான். ரீஃப் வேணால் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் 1000 ஃப்ளோக்கி சம்திங் இஸ் 4 அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரௌ பார்த்திங்கன்னா திரும்பி ஒரு பையிங் பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி இதுக்கு மேலே போனதுக்கு நம்ம பை பண்ணிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அக்ரெசிவாக வேணாம். ஆல்ஃபா வேணாம். டோஜி நோ. ஜேஎஸ்டி
நம்ம எப்பயும் சொன்னது தான். டிஆர்எக்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு ரீசனாக ஒரு பைங்க்கு ரெடி ஆகினுக்கிறான் டிஆர்எக்ஸ். ஸோ இப்போ முடிஞ்சால் கூட நம்ம டிஆர்எக்ஸ் வந்து பை பண்ணால் ஒரு நல்ல லெவல் தான் இருக்கிறான். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து குறைஞ்சது இதுக்கு இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இப்போதைக்கு கரண்ட்டான சினாரியோ பார்த்திங்கன்னா இது இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் 1.50 அவ்வளோதான். ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் வேணாம். டார்கெட் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு மினிமம் டார்கெட் வந்து இதுவும் செகண்ட் இது வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரைல் பண்ணிக்கலாம் டிஆர்எக்ஸ். ஓகேவா? அந்த பார்த்திங்கன்னா டிஆர்யூ பார்த்திங்கன்னா செல்லிங்காக தான் இருக்கிறான். பட் இப்போ வந்து நம்ம அக்ரெசிவாக செல்லிங்க்கு வேணாம். ஏன்னா டிஆர்யூ பார்த்தா ஆல்ரெடி இந்த ரேஞ்சுக்குள்ளே இங்கே வந்துட்டான். ஸோ இப்போ நம்ம அக்ரெசிவான செல்லிங்க்கு வேணாம். அடுத்து எக்ஸ்எல்எம் பார்த்திங்கன்னா இதுக்கு கீழெலாம் வந்து இப்போ டேயில் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா டே அண்ட் 4 ஹவர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து இவனை வந்து பைங்க்கு பார்க்க வேணாம். நம்ம பைங்க்கு பார்க்க வேணாம், செல்லிங்க்கு பார்க்க வேணாம். வெயிட் பண்ணுவோம். திரும்பி எப்போ வரனோ அப்போ வந்து நம்ம பை பண்ணலாம். இப்போ இது கரண்ட் சினாரியோ பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு பையிங் அக்ரெசிவாக இல்லை. 1000 LUNC பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரொம்பவும் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்கிட்டே வரான். வென்எவர் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே போனால் ஒரு நல்ல ஒரு பையிங் பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு 5 to 6%. இப்போதைக்கு சினாரியோ பார்த்தாவே அவன் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக கொஞ்சம் பெண்ட் ஆகிறான். ஸோ நம்ம பையிங் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆண்ட் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கிட்ட ஹோல்ட் ஆகுது. இது ஒரு ஆல்மோஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம இது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. ஸோ நம்ம இங்கே வேணால் பை பண்ணலாம். பட் இது வந்து நம்ம லாங் டேர்ம் போனதுனால நம்ம இந்த டைமில் இப்போ பார்க்கணும். ஏஆர்பிஏ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு மல்டிபிளான ஒரு ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போனால் இப்போ திரும்பி கீழே வந்துடும் சடன்லி. இதுக்கு கீழே போகாத வரைக்கும் இது வந்து செல்லிங்க்கு நம்ம பார்க்கக்கூடாது. இவனை ஒரு லாங் டேர்மை கூட பார்க்கலாம். பட் கரண்ட் சினாரியோ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே போகாத வரைக்கும் நம்ம வந்து இவனை பை பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணுவோம். பிசிஹெச் பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இவன் வந்து பையிங்கில் தான் இருக்கிறான். அக்ரெசிவான பையிங்கிறது கீழே பார்த்துக்கணும். ஆல்மோஸ்ட் இருக்கிற லெவலுக்கிட்ட பை பண்ணிவிட்டு இவனோட ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம குறைஞ்சது இந்த லெவல் வச்சுக்கலாம். 3 to 4% வரும் ஸ்டாப் லாஸ். இட்ஸ் ஓகே. பிசிஹெச் அவ்வளோ ஸ்டாப் லாஸ் கீழே வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெலு யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா நான் இதில் சொல்லலை, நான் இன்வெஸ்ட் பண்ணுறதை சொல்கிறேன். பெலு பிளெஸ்ஸுன்றது ஒரு வகையான பேட்டர்னில் க்ரியேட் ஆகிறான். தெரியுதா? ஸோ இது பையிங்கு போக வாய்ப்பு இருக்குது, செல்லிங்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி பையிங் தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிகேபி பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கிட்ட ஒரு சப்போர்ட் இப்போ ஆக்ட் ஆகுது. 4 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா பையிங் பண்ணலாம் டேயில். பட் 4 ஹவர்ஸில் எப்படி வேணால் நம்ம இன்னும் அக்ரெசிவாக பை பண்ணலாம். சிகேபியை கோர் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பையிங்க்குன்றது கொஞ்சம் சந்தேகமாகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வேணவர் இதுக்கு கீழே வந்தால் வேணா செல்லிங்க்கு பார்க்கலாம். ஒரு நல்ல பேட்டர்ன் ஆகுது கோர். தென் சைபர் பார்த்திங்கன்னா திரும்பி மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தா நம்ம பை பண்ணலாம். பார்க்காதவங்க நம்ம பின்னாடியே நம்ம வீடியோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த லெவலுக்கிட்டே நம்ம வீடியோ எடிட் பண்ணியிருப்போம். எத்தனை பேர் நம்ம கேப்சர் பண்ணி பாருங்கள். மீன் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பையிங் இருக்கிறான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா EDUUSDT.P தான். இனி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னால் அதனால் இப்போ நான் சொல்ல. EGL பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே மேலே ஒரு பேட்டர்ன் நல்லா க்ரியேட் ஆகுது. இப்படி மேலே போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இங்கே எங்கேயாவது டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணோன்னா நம்ம பை பண்ணலாம். இப்போயே நல்ல ஒரு பேட்டர்ன் தான் க்ரியேட் ஆகிடுது. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி நம்ம பை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இந்த 3.14 பார்த்திங்களா, இதை வந்து இவனோட ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நம்ம இப்போ கூட பை பண்ணிக்கலாம். EDU ஒரு பர்ஃபெக்டான லெவல் தான். இவனோட டார்கெட் வந்து நம்ம மோஸ்ட்லி இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டு
ஐ திங்க் ஒரு 7 to 8% இருக்கும் EGLD. அதுக்கு பார்த்தீங்கன்னா இஎன்எஸ் பார்த்தீங்கன்னா இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நான் அடுத்தது சொல்கிறேன். இடிசி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மேலே யாருன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் க்ரியேட் ஆகி போயிடுது. ஸோ இப்போ ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஆகுதான்னு பார்ப்போம். ட்ரெண்ட் லைன் வரும், அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டோட திரும்பி மேலே போக ஒரு நல்ல ஒரு 10% கிட்ட எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம பார்க்க வேணாம், அவாய்ட் பண்ணிடுவோம். எஃப்ஐ வந்து நம்ம செல்லிங் போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் இது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். எனக்கு பார்ப்போம் பிரேக் அவுட் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா கரெக்டான பிரேக் அவுட்டான்ட்டு. சரி, நம்ம மீதி இன்னும் கொஞ்சம் அனலைஸ் இருக்குது, நம்ம அதுக்கடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நல்லா நான் வச்சுக்கோங்க, நம்ம சொன்ன பிடிஸ் வந்து பையிங் இருந்தால் நம்ம சொன்னலாம் பை பண்ணுங்கள், செல்லிங்கில் இருந்தால் நம்ம செல்லிங் சொல்லிப்போம், செல்லிங் பண்ணுங்கள். அதை தவிர்த்து நாமளே வந்து எதுவும் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் தென் பை.